பொதுவாக ஆளுநரை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கணும். அதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆளும் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொதுவாகவே ஒரு துதிப்பாடுகின்ற, அதாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாயை ஏற்படுத்துவதற்கு, அதாவது என்னமோ இவர்கள் தான் எந்த ஒரு அரசு செய்யாததெல்லாம் செய்தார்கள் என்ற அந்த ஒரு மாயை எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இன்னைக்கு கூட எங்களுடைய கட்சியின் சார்பில் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளக்கார்டெலாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை வச்சு இன்னைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் பலாத்காரத்து சம்பந்தப்பட்ட அண்ணா பல்கலை விஷயத்தை நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு கூட மாணவரணி சார்பில் இன்னைக்கு ஒரு கருப்பு கலர் அந்த பேண்ட், அது என்ன தப்பு? திமுக குடியில் கருப்பு இருக்கு, அந்த அந்த கருப்புகள் இப்போ ஸ்டாலினுக்கு கருப்புனால ஆகாது போல இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீட் தேர்வு காலத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் யார் வந்தாலும், பிஜேபி யார் வந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அதை கருப்பு துண்டு போடக்கூடாது, கருப்பு சட்டை போடக்கூடாது சொல்லிட்டு அப்படி கண்டிச்சவர் ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடக்குது. அதில் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தவங்க, இந்த மாதிரி துப்பட்டா போட்டு வந்தவங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு நேற்றைக்கு ஒன்று இன்றைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு கருப்புனாலே ஒரு பிடிக்காத கலர் தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொன்னவர் இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிக்காத கலர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு கருப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு வெறுப்பாக போச்சு. கருப்பு என்னாச்சு? வெறுப்பாக போச்சு இன்னைக்கு. அதில் கூடிய செய்தியில் அவர் கட்சி கொடியை கூட மேலே இருக்க கருப்பு எடுத்துட்டு காவி இது போட்டுருவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு காவியை நோக்கி இன்னைக்கு போயிட்டுருக்காரு. இன்னைக்கு அது எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பொதுவாகவே பார்த்தா அவர் படிச்சிருப்பார். என்னை பொறுத்தவரை ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப ஓவராக ஜெய்ஜக் அதாவது சால்ரா தட்டுற மாதிரி, ஜிங்கிங் தாழ்ரா தட்டுற மாதிரி வார்த்தைகளும் நிறைய இந்த அரசை நீங்கள் தான் துதிப்பாடுற மாதிரி இருந்தால் எப்படி ஒத்துப்பார் அவர்? அது கவர்னர் தான் கேட்கணும் நீங்கள் இந்த விஷயத்த, என்ன கவர்னர் வெளியில் இருந்ததுன்னு. அதனால் நீங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம் அனைமே வெளியில். அதனால் அவரை பொறுத்தவரை பிடிக்காமல் வெளியே இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கக்கூடியவர் தான் கவர்னர் பொறுத்தவரை, ஆளுநர் பொறுத்தவரை. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அடக்குமுறைகள். இப்போ ஒரு மினி எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிபிஎம் சார்ந்த பாலகிருஷ்ணனே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அறிவிக்கப்படாத இன்னைக்கு மினி எமர்ஜென்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடைபெற்று போராட்டத்திற்கு அனுமதி இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. எல்லாம் ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமா அது. ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே. அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னாலே இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இந்த இடியமின் போக்கு இன்னைக்கு ஸ்டாலின் கடைபிடிப்பு தான் இன்னைக்கு மிகுந்த ஒரு கண்டனத்துக்குரிய. அதான் இன்னைக்கு சிபிஎம் இன்னைக்கு அவங்க உள்ள இருந்து இன்னைக்கு வெடிச்சிருக்காங்க டமார்னு இன்னைக்கு. அதனால ஒவ்வொருத்தராக இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நெல்லிக்காய் மூட்டை போல செதறுகின்ற ஒரு வாய்ப்பு தான் அந்த கூட்டணியில் நிச்சயமாக அமையும் என்ற அந்த கருத்தை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்.